ராமநாதபுரத்தில் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான திமிங்கலத்தின் உமிழ்நீரை கடத்த முயன்ற 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலக்கோட்டை விளக்கு சாலையில் சந்தேகத்துக்கிடமாக வந்த காரை போலீசார் சோதனையிட்ட போது அதில் 4 கிலோ எடை கொண்ட திமிங்கலத்தின் உமிழ்நீர் இருப்பதை கைப்பற்றினர். கடத்தல் முயற்சியில் ஈடுபட்ட காரில் இருந்த ராஜன், ஜெயக்குமார், விஜேந்திரன், ஜெகதீஷ், ஷாகுல் ஹமீத், ராஜலிங்கம், சுபாஷ் பாபு ஆகிய 6 பேரையும் கைது செய்தனர். யுஜிசி நிர்ணயித்த ஊதியத்தை அனைத்து கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் உடனடியாக வழங்க வேண்டும் என கோரி உதகை அரசு கலைக்கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்கள் காலவரையற்ற வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யுஜிசி நிர்ணயித்த 57,500 ரூபாய் ஊதியத்தை உடனடியாக வழங்குவது, பணி பாதுகாப்பு அளிப்பது ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடைபெறுகிறது. கௌரவ விரிவுரையாளர்களின் வகுப்பு புறக்கணிப்பால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் மாணவர்களின் கல்வி கேள்விக்குறியாகியுள்ளது. தருமபுரி அருகே பள்ளி மாணவிகளிடம் தகாத முறையில் பேசி பாலியல் தொல்லை கொடுத்த கணக்கு ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். தருமபுரி அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் கணக்கு ஆசிரியராக பணியாற்றி வரும் ராஜகுரு என்பவர் வகுப்பறையில் மாணவிகளிடம் தகாத முறையில் நடந்து கொள்வதாகவும், பாலியல் தொல்லை கொடுக்கும் வகையில் நடந்து கொள்வதாகவும் பள்ளி புகார் பெட்டியில் மாணவிகள் புகார் எழுதி போட்டுள்ளனர். இந்த புகார் குறித்து தலைமை ஆசிரியர் விசாரணை நடத்தி புகார் உறுதியானதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தொடர்ந்து மாவட்ட அனைத்து மகளிர் காவல்துறையினர் மாணவிகளுக்கு ஆசிரியர் ராஜகுருவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் உதகை தேசிய நெடுஞ்சாலையில் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநில மைசூருவில் இருந்து கூடலூர் வழியாக உதகை நோக்கி அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிக்கொண்டு சரக்கு லாரி சென்று கொண்டிருந்தது. அப்போது தவளமலை அருகே மலைப்பாதையில் செல்லும்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறி மேல்புற சாலையில் இருந்து 50 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து கீழ்ப்பகுதியில் உள்ள சாலையில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து காரணமாக மலைப்பாதையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே கொலை வழக்கில் நீதிமன்றத்தில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு தலைமறைவாக இருந்த நபர் 5 ஆண்டுகளுக்கு பின் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழ்பாடி கிராமத்தை சேர்ந்த மருதன் என்பவர் கடந்த 2009ஆம் ஆண்டு முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டார். வழக்கில் அமிர்தராஜ், மதுரை வீரன், இருளன் ஆகிய 3 பேரும் குற்றவாளிகள் எனவும் அவர்களுக்கு ஆயுள் தண்டனையும் விதித்து கடந்த 2019இல் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. தொடர்ந்து மதுரை வீரன், இருளன் ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் அமிர்தராஜ் மற்றும் 5 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் தனிப்படை போலீசார் திருநெல்வேலியில் உறவினர் வீட்டில் தலைமறைவாக இருந்த அமிர்தராஜை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தஞ்சை மாவட்டம் நாஞ்சிக்கோட்டை சாலையில் 5 கடைகளில் மர்ம நபர்கள் திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாஞ்சிக்கோட்டை சாலை இபி காலனியில் நேற்று நள்ளிரவு இருசக்கர வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் அடுத்தடுத்து சூப்பர் மார்க்கெட், ஸ்டுடியோ, மெடிக்கல் ஷாப், பேக்கரி உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கடைகளில் பூட்டை உடைத்து பணம் மற்றும் கேமராவை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கடைகளில் மர்ம நபர்கள் திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது.